ஷாலு, ஊருக்கு வரணும்னா உடனே புறப்படும். நியூயார்க்ல இருந்து ஃளைட்ல வந்து அலுப்பே தீரல, அதுக்குள்ள ஊட்டி கிளம்பணுமா? வரப்போறியா இல்லையா? இரு, அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். பிரதாப், வந்ததும் வராததுமா உடனே புறப்படணும்னா எப்படி? 2 நாள் இருந்துட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போக கூடாதா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. பாத்தியாமா எப்படி பேசுறான் உங்க அண்ணன்? அப்பனுக்கு அவன் வச்சிருக்கிற மரியாதை அன்பு இதுதானா? நீங்க அவசர கோலத்துல உங்க ஃப்ரெண்டு மகன் பண்ண கல்யாண கூத்து யாருக்குமே எரிச்சலாதான் இருக்கும். நடந்தது நடந்து போச்சு, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? வாழ்நாள் முழுதும் இப்படியே தனியா இருக்க முடியுமா? தேவையான போது சொல்றேன், அப்போ கல்யாணம் பண்ணலாம். ஷாலு ஸ்டேட்ல இருந்து படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கா, அவளை எஸ்டேட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்க. தாராளமா வரட்டும். இது பேக் பண்ணுங்க. டே தம்பி, என்ன விலை? 350 ரூபா. மாதவி, இங்க வா. என்னடி கோயில்ல பார்த்து பேசாம போயிட்டியே? ஆமா, உன் கைலாஸ் உன்னை ஏமாத்திட்டானாமே? நான் அவசரமா வீட்டுக்கு போனோம், வரேன். ஹலோ, நான் வரேன். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் வந்தேன். This is my relief. அதிகமா குடிச்சா உடம்பு என்னதுக்கு ஆகும்? என் மனைவி கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டுட்டீங்க. தேங்க்ஸ். என்ன இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க? வேற என்ன செய்யறது? எங்க அண்ணன் தங்கி சேர்ந்தாப்புல வந்திருக்கீங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கிளன்மார்க்கன் பிக்னிக் போறோம், நீங்களும் வரணும். என்னால வர முடியாதுமா, பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. வேணும்னா ராதாவை கூட்டிட்டு போயேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் எப்படி போறது? இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீங்க வந்தே ஆகணும். ராதா, ஷாலு ஆசையா கூப்பிடுறா, போயிட்டு வாமா. சிரிச்சிட்டாங்க, கண்டிப்பா வருவாங்க.